அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையோடு தொடர்புடைய பகுதி 1 சார்ந்த நுண்ணறி வினாக்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். எனக்கு 2 வயதான போது தங்கையின் வயது எனது வயதின் அரைவாசியாகும். தற்போது எனது வயது 20 வருடங்கள் எனின் தங்கையின் வயது யாது? இது ஒரு வயது சார்ந்த வினாவாக இருக்கின்றது. அதே நேரம் பார்ப்பதற்கு இலகுவான வினாவாக இருந்தாலும் இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிக பிரதானமான விடயம் ஒன்று இருக்கு. எவ்வாறு சொன்னால், எனக்கு 2 வயது, தங்கைக்கு என்னுடைய வயதின் அரைவாசி. ஆகவே எனது வயது 20 இருந்தால் அதனுடைய அரைவாசி 10 என்று தவறாக விடையை உடனே எடுத்து விடுவார்கள் சில மாணவர்கள். அந்த விடயம்தான் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய பிரதானமான விடயம். அது தவறு. ஏனெனில் நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வயது 2 வயதாக இருக்கின்ற போது தங்கையினுடைய வயது என்னுடைய வயதின் அரைவாசி என்று சொன்னால் தங்கை 1 வயதாக இருக்கும். இந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் இருவருடைய வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம். என்னுடைய வயது 2 வயது, என்னுடைய வயதினுடைய அரைவாசி தங்கையினுடைய வயது என்கின்ற போது என்னை விட தங்கை 1 வயது குறைந்தவராகத்தான் இருப்பார். என்னுடைய வயது 2, தங்கையினுடைய வயது 1. இரு நபர்களுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 1ஆகத்தான் இருக்கும். 1, 2லிருந்து 1ஐ கழிக்கின்ற போது வயது வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கின்றது 1. எனவே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விடயம், நான் இதை மீண்டும் அழுத்தமாக கூறுகின்றேன். மீண்டும் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக பிரதான விடயம், எப்பொழுதுமே 2 நபர்களுக்கு இடையிலான வயது வித்தியாசம் மாற்றமடையாது. உதாரணமாக, எனக்கு 10 வயதாக இருக்கின்ற போது எனது தம்பியின் வயது என்னுடைய வயதின் அரைவாசி என்று சொன்னால், எனக்கு 10 வயது, தம்பிக்கு 5 வயது அரைவாசி, வயது வித்தியாசம் 5. எப்பொழுதுமே இந்த 5 வயது வித்தியாசம் தான் இருக்கும். உதாரணமாக, எனக்கு 50 வயதாக இருக்கின்ற போது தம்பிக்கு 45 வயதாக இருக்கும். பிறகு நீங்கள் அரைவாசி 50 அரைவாசி 25 என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த விடயம்தான் இங்கே மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே எனக்கு 20 வருடங்களாக இருந்தால், என்னுடைய வயது 20 வருடங்களாக இருந்தால் என்னுடைய தங்கையினுடைய வயது என்னை விட 1 வயது குறைந்தவராக இருப்பார். எனவே மிகச்சரியான விடை 19 வயதாக இருக்கும். எனவே மீண்டும் கூறுகின்றேன், இந்த வினாவிலே நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம், உங்களை குழப்பது போன்ற இந்த வினா வடிவம் இருக்கும். நீங்கள் மிக தெளிவாக கிரகித்து வினாவை வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே வயது வித்தியாசங்கள், நபர்களுக்கு இடையிலான வயது வித்தியாசங்கள் எப்பொழுதுமே மாற்றமடையாது. என்னுடைய வயதின் அரைவாசியாக இருக்கின்ற போது அந்த கூற்றானது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் அதை கிரகித்து விடையை பெற்றுக்கொள்கின்றீர்களா என்று பார்ப்பதற்கான அந்த விடயம், அந்த கூற்றாக இருக்கின்றது. ஆரம்ப கூற்று அவ்வாறாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வயது வித்தியாசங்கள் எப்பொழுதுமே மாற்றமடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். அருகிலுள்ள உருவில் ஏதோ ஒரு ஒழுங்கில் எண்கள் எழுதப்பட்டுள்ளன எனின் வெற்று கட்டத்திற்கு வர வேண்டிய எண் யாது? முதலிலே உருவை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த உருவானது ஒரு சதுரமுகியை ஆக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி உரு அல்லது விரித்த வடிவமாக இது இருக்கின்றது. சரி, சாய்வாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை விளங்கிக் கொள்ளுங்கள். அதனுடைய ஒழுங்கில் அந்த அமைப்பினை நீங்கள் சரியாக விளங்கிக் கொண்டால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கு, அந்த எண்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறெனில், இந்த வடிவம் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உருவானது மூடி ஒட்டுகின்ற போது ஒரு சதுரமுகி எவ்வாறு எதிர்முகங்களை பெற்றுக்கொள்ளும், எவ்வாறு எதிர்முகங்கள் அமையும் என்கின்ற அந்த ஒழுங்குமுறையை வைத்துக்கொண்டு சிந்தித்து பார்ப்போம். இதிலே ஏதாவது எண்கோளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றதா? அவ்வாறாக பார்க்கின்ற போது 6ம் 3ம் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் எதிரெதிர் முகங்களாக இருக்கின்றன. 6ம் 3ம் அமைந்திருக்கக்கூடிய அந்த முகங்கள் மூடி ஒட்டுகின்ற போது எதிர்முகங்களாகவே அமையும். அவற்றுக்கு இடையிலான அந்த தொடர்பான நான் பெருக்கி பார்க்கின்றேன். 6ஐ 3ஆல் பெருக்குகின்ற போது 18. அதே நேரம் 9னுடைய எதிர்முகமாக இருக்கக்கூடிய 2 பெருக்கி பார்க்கின்றேன். 18 பெருக்கம் 18ஆக இருக்கின்றது. அதே நேரம் 18 என்கின்ற எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய எதிர்முகம்தான் வெற்று கட்டமாக இங்கே இருக்கின்றது. எனவே பெருக்கமும் 18ஆகவே இருக்கின்றது. அங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய
வெற்று கட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த முகத்திலே 18 காணப்படுகின்றது. ஆகவே 18 கிடைக்க வேண்டுமாக இருந்தால் 18ஐ 1ஆல் பெருக்குகின்ற போதே 18 கிடைக்கும். அல்லது 18ஐ 18ஆல் வகுத்து பார்த்தாலும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். எனவே இந்த வினா ஒரு இலகுவான வினா. இருப்பினும் இந்த சதுரமுகியினுடைய விரித்த வடிவங்களை பயன்படுத்தி வினாக்கள் வந்தால் நீங்கள் முதலிலே அவற்றுடைய எதிர்முகங்கள், அவை மூடி ஒட்டுகின்ற போது எவ்வாறான எதிர்முகத்தை ஏற்படுத்தும், எதிர்முக வடிவங்கள், எதிர்முகங்கள் எவ்வாறு அமையும் என்கின்ற அந்த ஒழுங்கிலே சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய எண்கோளத்தை நீங்கள் இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும். சில வழிகளில் கூட்டல் செயல்முறையாக இருக்கலாம், கழித்தல் செயல்முறை அங்கே பின்பற்றி இருக்கலாம், அல்லது பெருக்கல் இங்கே தந்திருப்பது போன்று பெருக்கங்கள், வகுத்தல், இவ்வாறாக கணித செய்கைகள் பின்பற்றப்பட்டு ஏதோ ஒரு ஒழுங்கமைப்பு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 5 வாழ்த்து மடல்களை தயாரிக்க ஒரு A4 தாள் தேவை எனின் 43 வாழ்த்து மடல்களை தயாரிக்க எத்தனை A4 தாள்கள் தேவை? இங்கே தரப்பட்டிருக்கின்ற விடயம், ஒரு A4 தாளிலே 5 வாழ்த்து மடல்களை தயாரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாக இருந்தால் எங்களுக்கு 43 வாழ்த்து மடல்கள் தேவை. 43 வாழ்த்து மடல்கள் நாங்கள் தயாரிக்க வேண்டும். அவ்வாறாக இருக்கின்ற போது எத்தனை A4 தாள்கள் தேவை என்பதுதான் வினா. இலகுவான ஒரு வினா. 43ஐ 5ஆலே வகுத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எத்தனை முழுமையான தாள்களை பயன்படுத்தி முதலிலே 43ஐ அமைக்கலாம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறாக பார்க்கின்ற போது 43க்குள் 5 8 தடவைகளும் 8 5ம் மீதி 3ம் இங்கே காணப்படுகின்றது. 8ம் மீதி 3, அதாவது 8 முழுமையான A4 தாள்களிலே 40 வாழ்த்து மடல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். 8 முழுமையான தாள்களை பயன்படுத்தி 40 வாழ்த்து மடல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் மீதியாக இங்கே 3 இருக்கின்றது. எங்களுக்கு இன்னும் 3 தேவை. எனவே மேலதிகமாக ஒரு தாளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆகவே 8ஓடு 1ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். 9 தாள்கள், 9 A4 தாள்கள், 9 A4 தாள்களிலே மொத்தமாக 43 வாழ்த்து மடல்கள் எங்களால் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். இதிலே மீதி கிடைப்பது, அதனை சரியான முறையிலே அவதானித்துக் கொள்ளுங்கள். மீதி அவதானித்தே இதிலே விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 10 தொடக்கம் 30 வரையான எண்களில் அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது கிடைப்பது விடையாக ஓர் ஒற்றை எண்ணாகும், ஓர் இரட்டை எண்ணாகும், ஓர் ஒற்றை எண் அல்லது இரட்டை எண் என தரப்பட்டிருக்கின்றது. இங்கே 10 தொடக்கம் 30 வரையான எண்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த வினாவுக்கு அவ்வாறு குறிப்பிடுவது தொடர்பான எல்லைப்படுத்தல் எங்களுக்கு அவசியமற்றதாக இருக்கும். ஏனெனில் அடுத்துள்ள 2 எண்கள் என்பது குறிப்பிடுகின்ற போது இங்கே 10 தொடக்கம் 30 வரையான எண்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வினாவிற்கு நாங்கள் எந்த 2 அடுத்துள்ள எண்களையும் கூட்டி பார்க்கின்ற போதும் எங்களுக்கு விடை சரியாகவே அமையும். ஆனால் நான் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த எல்லைப்படுத்தப்பட்ட எண்களையே பயன்படுத்தி இருக்கிறேன். 10ஓடு நான் அடுத்த எண் 11ஐ கூட்டுகின்றேன், 21. 11ஓடு 12ஐ கூட்டுகின்றேன், 23. 15ஓடு 16ஐ கூட்டுகின்றேன், 31. இவ்வாறாக எந்த ஒரு அடுத்துள்ள எண்களை கூட்டுகின்ற போதும் விடையாக ஒரு ஒற்றை எண்ணே எங்களுக்கு கிடைக்கும். அங்கே கிடைக்கின்ற எண்ணானது நிச்சயமாக ஒற்றை எண்ணாக இருக்கும். அதே நேரம் இவ்வாறான கேள்விகளிலே கூட்டல் செயல்முறைகள், பெருக்கல் செயல்முறைகள், இந்த கணித செயல்முறைகளும் பயன்படுத்துவார்கள். அதே நேரம் இங்கே குறிப்பிட்டது போன்று அடுத்துள்ள 2 எண்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல அடுத்துள்ள 2 இரட்டை எண்கள், அடுத்துள்ள 2 ஒற்றை எண்கள், இவ்வாறாக ஒழுங்குமுறையை பயன்படுத்தி வினாக்களை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இவ்வாறான வகையான வினாக்களுக்கு உங்களுக்கு கடினமாக இருந்தால் நீங்கள் எண்களை எழுதி பார்த்து மிகச்சரியான விடையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வழங்கிய வினாக்களை மீண்டும் செய்து பாருங்கள். சில வினாக்கள் இலகுவாக இருந்தாலும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான விடயங்களை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.